SCAT College of Engineering and Technology, Cheran Mahadevi, Tirunelveli, where imagination meets innovation. Counseling code 4969. IPL 2025 தொடரில் ஆறுதல் வெற்றியுடன் வெளியேறியிருக்கிறது CSK அணி. அந்த அணியின் ஆட்டம் எப்படி இருந்தது, தோனி அணியில் தொடர வேண்டுமா என்பது குறித்த மக்களின் கருத்துக்களை என்ன நினைக்கிறது தமிழ்நாடு என்ற பகுதியில் பார்க்கலாம். இந்த வருஷம் ரொம்ப இதானாங்க. அந்த பிளேயர்ஸில் ரொம்ப சொதப்பிட்டாங்க. பவர் பிளேயில் ரன்னே அழிக்க மாட்டேங்குது. டெஸ்ட் மேட்ச் மாதிரி விளையாடுறாங்க. இந்த டைம் பார்த்தீங்கன்னா பேட்டிங் வந்து யங்ஸ்டர்ஸ்லாம் நல்லா பண்ணுறாங்க. பட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் யாரும் ஒழுங்காக பண்ணல. சிஎஸ்கே டீம் வெளியில் போயிடலாம் இருக்கிறதுக்கு. எதுக்கு அது உள்ளே இருக்கணும்? பிளேயர்ஸ் சரியா அதை தேர்வு செய்யலை, அது ஒன்று இருக்குது. மற்றபடி யங்ஸ்டர்ஸ்க்கு வழி கொடுக்கல, அது ஒரு விஷயம் இருக்குது. நம்ம தமிழ்நாடு டீமில் வெளியூருக்காருக்கு சான்ஸ் தராங்க, அது ஒரு விஷயமா இருக்குது. போன வருஷத்தோட இருந்த எல்லா பிளேயர்ஸும் இந்த வருஷம் எல்லா பிளேயர்ஸும் மாறி இருக்காங்க. அதுவே திருப்தி அளிக்கல ஃபஸ்ட்டு. ஆனால் அதுக்கப்புறம் டோனியோட கேப்டன்சியில் இப்போ புதுசாக வந்த பிளேயர்ஸுக்கு ரொம்ப கம்மியான ஏஜான பிளேயர்ஸுக்கு வாய்ப்பு அளிக்குது. ரொம்ப பெரிய விஷயம் தான். அட்லீஸ்ட் அவங்களாவது தெரிஞ்சாங்கல்ல, அதுவே பெரிய சக்ஸஸ் தான் எனக்கு புரிஞ்சது. கோச்சே ஒத்துக்கிட்டாரு, டீம் சரியாக எடுக்கல, ஹிட்டர்ஸ் யாருமே இல்லை டீமில், சுத்தமாக ஹிட்டர்ஸ் யாரும் இல்லை. நீங்கள் மித்த டீம் விளாட்றக்கும் உங்கள் டீமுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸு. ஃபஸ்ட்டு வெளில போன டீம் சிஎஸ்கேங்கிறது நம்பவே முடியல. ரொம்ப அதிர்ச்சி தான் எல்லாருக்கும். மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் யாருமே இல்லை, அதனால கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனாங்கன்ற மாதிரி இருக்குது. 2023 கப் அடிச்சப்பே தோனி வந்து ரிட்டையர் ஆகிருந்தால் நல்லா இருந்திருக்கும். இன்னமும் தோனி ரிட்டையர் ஆனால் நல்லா தான் எனக்கு தெரிஞ்சு. இன்னும் புதிய யங்ஸ்டர்ஸ்லாம் வருவாங்க, அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். சிஎஸ்கேன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து பொதுவாகவே தோனிக்காக மட்டும்தான் சிஎஸ்கேவே. அதனால எய்தர் அவங்க விளையாடுறாங்களோ இல்லையோ நாங்கள் எப்பயுமே சிஎஸ்கே ஃபேன் தான். அதனால எங்களுக்கு எதுவும் ஏமாற்றம் அளிக்கிற மாதிரிலாம் இல்லை. நிறைய கேச்சஸ் மிஸ் பண்ணுறாங்க, வைடு நிறைய போகுது. பேட்டிங்கில் வந்து அந்த அளவுக்கு யாரும் பெர்ஃபார்மன்ஸ் சரியாக கொடுக்கல. தோனி ஒரு ஆள் அவர் கஷ்டப்பட முடியாது. சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து தொடர்ந்து தோல்வியை தருகிருச்சு. அதுக்கு வந்து தோனி மட்டும் காரணம் இல்லை, அதுக்கு 11 பேர் ஒழுங்கா விடாததான் காரணம். அதுக்கு வந்து இவரை குறை சொல்ல முடியாது. தோனியே டக் அவுட் ஆகிட்டு 2 பால் அவுட் ஆனார் அன்னைக்கு ஏதோ ஒரு மேட்ச்சில். டோனி பார்த்தீங்கன்னா அவர் வேலையை கரெக்டாக தான் பண்ணாருங்க, ஓகேங்களா. அந்த ஏஜ்லேயும் அவர் விளாட்றாருன்னா அவங்க ஃபேன்ஸாக விளாட்றாரு, அது பெரிய விஷயம். இது வரைக்கும் விளையாண்ட ஐபிஎல்ல இந்த ஐபிஎல் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து ரொம்ப மோசமாக தான் விளையாண்டாங்க. அதுக்கு மெயினான ரீசன் என்ன அப்படின்னா தோனியே சறுக்கிட்டாரு அப்படின்றது தான் மிகப்பெரிய ஒரு கூற்றாக இருக்குது. சிஎஸ்கே வந்து எப்பவுமே ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல தான் இருப்பாங்க. இந்த தடவை லாஸ்ட் பாயிண்ட்லேயே தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். ரொம்ப கஷ்டமா எப்படா முடியும் இந்த மேட்ச்னு தோணுது. சிஎஸ்கே ஆனது அந்த அளவுக்கு யாருமே சாட்டிஸ்ஃபைட் ஆகல ஃபேன்ஸு. இருந்தாலும் தோனி மேலே இருக்கிற கிரேஸ்னால எல்லாரும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ என்னோட பையன் வந்து விளையாட வந்துடுறான். ஸோ நானும் என் பையனுக்கு கிரிக்கெட் விளையாட வரும்போது வந்து ஃபர்ஸ்ட் வந்து என் பையனை தான் வந்து டீமில் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ இன்னும் வந்து என்னவே எடுத்துட்டு இருந்தா, ஏன்னா என்னால் ஓட முடியாது. இன்னும் யங்கர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றத என்னோட கருத்து. இருக்கிறதுல வந்து பெஸ்டான டீம்னா சிஎஸ்கே தான் எப்பவுமே. சீசனில் ரொம்ப கொஞ்சம் ஃபுல்லாக கன்ஃபியூஸாக இருக்காங்க. அதுவும் கேப்டன் தேர்வு தான் கொஞ்சம் ரொம்ப சொதப்பலாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு கேப்டன் இருக்காங்க, செகண்ட் ஹாஃபில் ஒரு கேப்டன் இருக்காங்க. ஒரே கேப்டனா ஒரு ஃபுல் மேட்ச் சீசன் ஃபுல்லாக முடிக்கிற மாதிரி ஒரு கேப்டன் செலக்ட் பண்ணணும். சரியான ஃபீல்டிங் இல்லை. தோனி மனசு மாறுறாருல, ரொம்ப பயப்படுறாரு, பதட்டப்படுறாப்புல, வயசான மாதிரி ஆயிட்டாப்புல. டோனி வந்து ரிட்டையர் ஆகணும், அதெல்லாம் வேண்டாத விஷயம். அது என்னன்னா டோனி இருக்கணும், டீமுக்கு பேக் போன் அவங்க தான். இந்த ஐபிஎல் வந்து ரொம்ப சுரப்புனாங்க. பேட்டிங் ஆகவே ரொம்ப சாம்கரன், ரவி அஸ்வின், ஜடேஜாவும் முன்னாடி கொண்டு வந்து ஒரு ப்ராப்பரான ஆர்டரே இல்லை. ஒரு ஆல்ரவுண்டர் இல்லை கரெக்டானது. ஜடேஜா மட்டும்தான் இருக்குது. இப்போ ஒரு மும்பை பார்த்துச்சுன்னா 2-3 ஆல்ரவுண்டர் இருக்குது. இங்கே ஆல்ரவுண்டரே இல்லை, மேக்ஸிமம் கம்மியாக இருக்குது. சிஎஸ்கே அணினாலே ஒரு கப்பு ஜெயிக்கிற ஒரு அணி அது. இந்த அணி இந்த வாட்டி முதல் அணியாக பிளே ஆஃப் அவுட்டு எலிமினேட் ஆனது ரொம்ப ஏமாற்றமாக தான் இருந்தது. பேட்டிங்கே இல்லை, பேட்டிங் இல்லாமல் அவர் போய் ஆட சொன்னால் அவர் வயசு, அவர் என்னத்துக்கு கூப்பிட்டாங்க, கேப்டன்சி பண்ணுறதுக்காக தான் கூப்பிட்டாங்க. அவர் ஆட சொல்லி கூப்பிடல, அவர் வயசுக்கு எவ்வளோ ஆடணுமோ அவர் ஆட்டு போயிட்டாரு. முக்கியமான வந்து நம்ம வந்து இந்த யங் பிளேயர்ஸ் உள்ள ஆட வைக்கல. மற்ற டீமில் பார்த்தீங்கன்னா யங் பிளேயர்ஸுக்கு நல்லா சான்ஸ் கொடுத்து கரெக்டாக ஆட வச்சாங்க. அதே மாதிரி நம்ம யங் பிளேயர்ஸ்க்கு ஸ்டார்டிங்கில் நம்ம சான்ஸ் கொடுக்கல. பட் இப்போ நம்ம இந்த மேட்ச்சில் வந்து யங் பிளேயர்ஸ் சான்ஸ் கொடுத்து இப்போ நம்ம அந்த கொஞ்சம் காம்படிஷன் கொடுக்குறோம். அதை நம்ம ஸ்டார்டிங்லேயே பண்ணியிருந்தோம்னா இப்போ நம்ம வந்து பிளே ஆஃபில் வர கொஞ்சம் சான்ஸ் இருந்திருக்கும். நான் என்னோட கெஸ் தான். எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து டாப் 4ல் ஃபினிஷ் பண்ணுவாங்கன்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் இந்த சீசன் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. பேட்டிங் ஒழுங்காக விளாண்டாங்கன்னா பவுலிங் ஒழுங்காக போட மாட்டாங்க, பவுலிங் ஒழுங்காக போட்டாங்கன்னா பேட்டிங் ஒழுங்காக விளையாட மாட்டாங்க. இதுதான் அவங்க பண்ண தப்பே. அதுதான் இதுக்கு காரணம் வந்து வெற்றியும் தோல்வியும் வந்து ஜகஜம் தான். இதை வந்து நம்ம ஏற்றுக்கிடத்தான் வேணும். கிரிக்கெட் வந்து விளையாட்டாக பார்க்கணும்.
SCAT College of Engineering and Technology, Cheran Mahadevi, Tirunelveli, where imagination meets innovation. Counseling code 4969.